நண்பர்களே, சஸ்பென்ஷன் பில் தயார் செய்வதில் நான்காவதாக சப்சிஸ்டன்ட் அலவன்ஸ் பில் ப்ரிப்பரேஷன். சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்தவுடன் பணியாளர் பில் குரூப்பில் இருந்து வெளியேறிவிடுவார். மீண்டும் அதே பில் குரூப்பில் சஸ்பெண்ட் ஆன தேதியில் ஆட் செய்யப்பட வேண்டும். பட்டியல் தயார் செய்வதில் எம்ஏ நாட் எலிஜிபிள், எஸ்பிஎஃப்பும் நாட் எலிஜிபிள், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரெக்கவரி, ஜிபிஎஃப் அட்வான்ஸ் ரெக்கவரி கம்பல்சரியாக பிடித்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். பிஎல்ஐ, எல்ஐசி, என்எஸ்டி போன்றவை ஆப்ஷனல் ரெக்கவரி மட்டுமே. வாருங்கள், எவ்வாறு பட்டியல் தயார் செய்வது என காண்போம். நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்து இ சர்வீசஸ் உள்ளே ஃபினான்ஸை கிளிக் செய்யவும். ஃபினான்ஸ் உள்ளே பேரோலை கிளிக் செய்து ப்ராசஸில் பீரியட் நேம், அவர் எந்த மாதத்தில் சஸ்பெண்ட் ஆனாரோ அந்த மாதத்தை தேர்வு செய்ய வேண்டும். நண்பர்களே, சஸ்பெண்ட் ஆன எம்ப்ளாயி சஸ்பெண்ட் என்ட்ரி போடப்பட்டவுடன் பில் குரூப்பில் இருந்து வெளியே வந்து விடுவார். அவர் பெயரை செலக்ட் செய்து மீண்டும் அதே பில் குரூப்பில் ஆட் செய்யப்பட வேண்டும். ஆட் செய்யப்படும் பொழுது அந்த எம்ப்ளாயி நம்பர், பர்டிகுலர் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்து அவருடைய பெயர் மட்டும் வரக்கூடிய பக்கமாக தேர்ந்தெடுத்து அதன் பிறகு பில் குரூப்பில் ஆட் செய்யப்பட வேண்டும். பில் குரூப் அதே பில் குரூப்பில் ஆட் செய்யப்பட வேண்டுமே தவிர புதிதாக சஸ்பெண்டட் எம்ப்ளாய்க்கு என பில் குரூப் கிரியேட் செய்யப்படக்கூடாது. சப்மிட் கொடுக்கப்பட்டவுடன் கீழே மானிட்டர் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகும் வரை பொறுமை காக்கவும். கம்ப்ளீட் ஆனதும் சர்ச் செய்து பார்த்தோம் என்றால் சஸ்பெண்டட் எம்ப்ளாயி அதே பில் குரூப்பில் மீண்டும் வந்து விடுவார். நண்பர்களே, பில் குரூப்பில் ஆட் செய்யப்படும் பொழுது எந்த தேதியில் சஸ்பெண்ட் ஆனாரோ அந்த தேதியில் வைத்துதான் பில் குரூப்பில் ஆட் செய்யப்பட வேண்டும். அதன் பிறகு அந்த எம்ப்ளாயிக்கு பட்டியல் தயார் செய்வது. ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன்னை கிளிக் செய்து ரன் டைப்பில் சப்ளிமெண்ட்ரி சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் என்று தேர்வு செய்து சப்மிட் கொடுக்க வேண்டும். சப்மிட் கொடுக்கப்பட்டவுடன் கீழே மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரெக்வஸ்டில் கம்ப்ளீட் என்று வரும் வரை பொறுமை காக்கவும். அதன் பிறகு ரிசல்ட்டை கிளிக் செய்து கன்டெக்ஸ்டில் ப்ரீவியஸ் மந்த் என்று வைத்துக்கொண்டு பீரியட் நேம் சர்ச் செய்தோம் என்றால் அனைத்து மாதங்களும் காண்பிக்கப்படும். அதில் எந்த மாதத்திற்கு நாம் பட்டியல் தயார் செய்ய வேண்டுமோ அதை தேர்வு செய்து பில் டைப் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் என்று கொடுத்து பில் குரூப் தேர்வு செய்து சர்ச் கொடுக்கப்பட வேண்டும். சர்ச் கொடுக்கப்பட்டவுடன் கீழே எம்ப்ளாயியின் பெயர் காண்பிக்கப்படும். சிறிது நேரம் பொறுமை காக்கவும். கீழே எம்ப்ளாயியின் பெயருக்கு எதிரே ரிசல்ட்டில் சப்சிஸ்டன்ட் பே, மெடிக்கல் அலவன்ஸ், சப்சிஸ்டன்ட் டிஏ, ஹெச்ஆர்ஏ காண்பிக்கப்படும். பொதுவாக இதில் மெடிக்கல் அலவன்ஸ் காண்பிக்கக்கூடாது, ஆனால் வந்துள்ளது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ரிமூவ் ஃப்ரம் கரண்ட் பேரோல் கொடுக்க வேண்டும். எம்ப்ளாயி பெயரை தேர்வு செய்து ரிமூவ் செய்யப்பட வேண்டும். ரிமூவ் செய்த பிறகு பே சர்வீஸில் சென்று மெடிக்கல் அலவன்ஸ் என்ட்ரியை டெலீட் செய்ய வேண்டும். பே சர்வீஸில் எம்ப்ளாயி ஐடி கொடுத்து கோ கொடுத்தவுடன் எம்ப்ளாயியின் பெயர் வரும். கீழே ஆக்ஷனை கிளிக் செய்யவும். ஆக்ஷனை கிளிக் செய்தவுடன் கிரியேட்டில் செலக்ட் என்ட்ரி, எஃபெக்டிவ் டேட், எந்த மாதம் பட்டியல் தயார் செய்கிறோமோ அம்மாதத்தின் முதல் தேதியை கொடுத்துவிட்டு செலக்ட் என்ட்ரியில் மெடிக்கல் அலவன்ஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு டெலீஷன் டைப்பில் பர்ஜ் என்று கொடுக்க வேண்டும். கொடுத்துவிட்டு ரிமார்க்ஸில் ஏதேனும் டைப் செய்யவும். டைப் செய்துவிட்டு ரிவ்யூ கொடுக்கவும். ரிவ்யூ கொடுத்தவுடன் அப்ரூவல் குரூப் காண்பிக்கப்படும். அதில் சப்மிட் கொடுக்கவும். பின்னர் இனிஷியேட்டர் ஐடியை சைன் அவுட் செய்துவிட்டு அப்ரூவல் குரூப்பை சைன்இன் செய்து இ சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸ் என்று பார்த்தோம் என்றால் எலிமெண்ட் என்ட்ரி டெலீட் நோட்டிஃபிகேஷன் காண்பிக்கப்படும். அதனை அப்ரூவ் கொடுக்கவும். அதன் பிறகு மீண்டும் இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்யவும். இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்து இ சர்வீசஸ் உள்ளே
ஃபினான்ஸை கிளிக் செய்து பேரோலில் ப்ராசஸில் நாம் எந்த மாதத்திற்கு பட்டியல் தயார் செய்கிறோமோ அந்த மாதத்தை தேர்வு செய்து எம்ப்ளாயி நம்பரை கொடுத்து சர்ச் கொடுக்கப்படும் பொழுது எம்ப்ளாயி கீழே வியூ ஆவார். ப்ராசஸ் சப்ளிமெண்டரி ரன்னை தேர்வு செய்து சப்சிஸ்டன்ட் அலவன்ஸ் ரன் டைப்பில் செலக்ட் செய்து சப்மிட் கொடுக்கவும். பின்னர் மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரெக்வெஸ்ட் கம்ப்ளீட் ஆகும் வரை பொறுமை காக்கவும். கம்ப்ளீட் ஆனவுடன் ரிசல்ட்டில் கண்டெக்ஸ்டை கிளிக் செய்து ப்ரீவியஸ் மந்த் பேரோல் என்று வைக்க வேண்டும். பீரியட் நேமில் ஜூலை மாதம் எந்த மாதத்திற்கு நாம் தயார் செய்கிறோமோ அம்மாதத்தை தேர்வு செய்க. அதன் பிறகு பில் டைப்பில் சப்சிஸ்டன்ட் அலவன்ஸ் என்று கொடுத்து பே பில் குரூப் அதே பில் குரூப்பை தேர்வு செய்ய வேண்டும். அல்லது எம்ப்ளாயி நம்பரை கொடுத்தும் சர்ச் செய்யலாம். சர்ச் செய்தவுடன் கீழே எம்ப்ளாயி பெயர் காண்பிக்கப்படும். அதில் மெடிக்கல் அலவன்ஸ் இருக்காது. நண்பர்களே, ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 70 ரூபாயும் இருக்கக்கூடாது. அதையும் இதே போன்று டெலீட் செய்யவும். ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 70 ரூபாய் இந்த சஸ்பெண்டட் பீரியடை ரெகுலர் பீரியடாக மாற்றிவிட்ட பிறகு மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஜென்ரேட் பில்லில் சப்ளிமெண்டரி சேலரி பில்லை தேர்வு செய்து கண்டெக்ஸ்டில் ப்ரீவியஸ் மந்த் பேரோல் என கிளிக் செய்து பீரியட் சர்ச் செய்து பீரியடை தேர்வு செய்து பில் டைப்பில் சப்சிஸ்டன்ட் அலவன்ஸ் என்பதை கொடுத்து நேரடியாக சர்ச் செய்தோம் என்றால் எந்த எம்ப்ளாயிக்கு பட்டியல் தயார் செய்ய வேண்டுமோ அவர் பெயர் கீழே வரும். பின்னர் ஜெனரேட் பில் கொடுக்கவும். ஜெனரேட் பில் கொடுத்தவுடன் கீழே மானிட்டர் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகும் வரை பொறுமை காக்கவும். நண்பர்களே, பில்லில் சென்று சப்சிஸ்டன்ட் அலவன்ஸ் டைப்பில் பார்த்தால் பில் டிராஃப்டிற்கு வந்துவிடும். நன்றி நண்பர்களே.